ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கோதுமை ரவை வச்சு ஒரு ஹெல்த்தியான மசாலா பன் தோசை தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஈனோ சோடான்னு எதுவுமே சேர்க்கலை. இதே மாவு வச்சு நல்ல கிறிஸ்பியான தோசையும் செய்யலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 2 நேரம் கழுவிட்டு இதில் அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு 2-3 நேரம் தண்ணி சேர்த்து கழுவிட்டு இதுலேயும் தேவைக்கு தண்ணி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஊற வச்சு ஒரு 2.5 மணி நேரம் போல் இருக்கும். நமக்கு சேர்த்துருந்த அந்த உளுந்து ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துருக்கிறேன். இந்த ரவை ஊற வைக்கும்போது சேர்த்துருந்த அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல உளுந்து வெந்தயம் அதை மட்டும் சேர்த்து தேவைக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரவை ஊற வைக்கும்போது தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி தேவைக்கு சேர்த்துட்டு நல்ல சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக இது போல் உளுந்தை வந்து அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் நல்லா உளுந்தை அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்தோம்ல கோதுமை ரவை அதை அதே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதுலேயும் தேவைக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. தேவைக்கு மட்டும் சேர்த்து அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை நம்ம ஏற்கனவே உளுந்து அரைச்சி மாற்றி வச்சுருந்தோம்ல அதே பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். கூடவே மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை உடனே கூட செஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் பேக்கிங் சோடா போட்டு உடனே செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி புளிக்க வச்சு தான் செய்ய போகிறேன். புளிக்க வச்சு செய்யும்போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்கனாலும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் வச்சாலே போதும். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை ரொம்ப நம்ம வதக்கி எடுக்க வேண்டாம். நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தாலே போதும். இது கூடவே ஒரு 1/2 கப் போல் முட்டைகோஸ் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸு, ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி பழம்லாம் ரொம்ப வதக்கி எடுக்க வேண்டாம். நல்லா ஒருக்கா கலந்து எடுத்தாலே போதும். அடுத்ததாக ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோலை எடுத்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் வெங்காயம்லாம் வதக்கி எடுத்தோம்ல அந்த டைமில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுனால சேர்க்கலை. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா வேண்டான்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் நமக்கு ஆறி வரட்டும். இது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு மறுக்கையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே மாவு அரைச்சி வச்சு ஒரு 4.5 மணி நேரம் போல் இருக்கும். நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ மாவு ஒருக்கா நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்து கலந்து தான் வச்சுருந்தோம். நமக்கு மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒருக்கா நல்லா கலந்துட்டு நம்ம இதை பன் தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். பன் தோசை வேண்டாம்னா சாதா தோசையாகவும் நம்ம இதில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு சின்ன இரும்பு ஆப்பச்சட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 1.25 கரண்டி போல் மாவு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல ஸ்டஃபிங்ஸ், அதுலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நமக்கு நல்லா வெந்து வரட்டும். உங்களுக்கு ஸ்டஃபிங்ஸ் எதுவும் வேண்டாம்னா ஸ்டஃபிங்ஸ் வைக்காமலும் பன் தோசையாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம இதை மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுட்டு திரும்பவும் இதை மூடி வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் நமக்கு 2 பக்கமே நல்லா வெந்து வந்துட்டு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பன் தோசை, கோதுமை ரவையில் உப்புமாலாம் பண்ணி கொடுத்தா அதிகமாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் உருளைக்கிழங்குலாம் வச்சு ஸ்டஃப்டு பன் தோசையாக செஞ்சு கொடுங்க. கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சுட்டு வைக்க வைக்க தீந்துடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் பேக்கிங் சோடா, ஈனோன்னு எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது போலவே நம்ம தேவைக்கு சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதே மாவை பயன்படுத்தி உங்களுக்கு தோசையுமே நான் செஞ்சு காமிக்கிறேன். நான் இங்கே ஒரு தோசை தவா வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். நல்லா சூடானது எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம மாவு சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே நம்ம தேவைக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு. எப்போவுமே அரிசியில் செய்யாமல் இது போல் கோதுமை ரவையிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் கொஞ்சம் பன் தோசை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். தோசை பார்த்தாலே தெரியும் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் அந்த ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட்டு வைக்க வைக்க காலியாயிரும். இதுக்கு எந்த சைடிஷ்மே வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸாகவே செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.